திருவன் சரணை. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த இமஸ்மின் சதி ஹிதங் ஹோதி, இமஸ்மின் அசதி ஹிதங் நஹோதி, இமஸ்ஸ உப்பஜ்ஜதா இதங் உப்பஜ்ஜதி, இமஸ்ஸ நிருத்தா இதங் நிருஜ்ஜதி என்கிற இமஸ்மின் சதி ஹிதங் ஹோதி என்பது இது இருக்கும் வரை அது இருக்கும். இமஸ்மின் அசதி இதங் நஹோதி, இது இல்லாது போனால் அது இல்லாமல் போகும். இமஸ்ஸ உப்பஜ்ஜதா இதங் உப்பஜ்ஜதி, இது பிறந்தால் அது பிறக்கும். இமஸ்ஸ நிருத்தா இதங் நிருஜ்ஜதி, இதில் மீண்டால் அதில் மீளப்படும் என்கிற காரணம் அதன் பலன் என்கிற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போது இதை நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்ப்போமானால், இமஸ்மின் சதி இதங் ஹோதி என்றால் இது இருக்கும் வரை அது இருக்கும். இப்போ எது இருந்தால் எது இருக்கும் என்றால், நாங்கள் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்று இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம், இதில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். கண்களுக்கு தெரிவது இருக்கிறது, காதுக்கு கேட்பது இருக்கிறது, மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது எல்லாமே இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், அப்போது இது கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அதுதான் நான். அப்போ அதுதான் நான். கண்களுக்கு தெரிவது, காதுக்கு கேட்பது, மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம்தான் நான். அந்த எண்ணம்தான் எனது, அது என்னுடைய ஆன்மா. அப்போது நான், எனது, என்னுடைய ஆன்மா என்பது இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது, வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம்தான் அப்போது நான். உதாரணமாக, மாமரம் வெளியில் இருக்கிறது, மாமரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம்தான் நான், அதுதான் எனது, அது என்னுடைய ஆன்மா. இப்போ மாமரம் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் நான் இருக்கிறேன், அது எனதானது, அதுதான் என்னுடைய ஆன்மா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இதைத்தான், இது இருந்தால் அது, இது இருக்கும் வரை அது இருக்கும். அப்போ இது இருக்கும் வரை அது இருக்கும் என்றால், கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நாங்கள் உண்மையாக நிச்சயமாக இருக்குது அப்படின்ற பிடிப்பில் இருக்கும் வரை அப்போது நாங்கள் இருப்பது ஆத்ம துஷ்டியில். அப்போது இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இது இருக்கும் வரை அது இருக்கும். கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நினைத்து கொண்டு பிடித்து கொண்டு இருக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்பது ஆத்ம துஷ்டியில். அப்போது இதுதான் பகவான் புத்தரின் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மம். அப்போ இது இருக்கும் வரை அது இருக்கும். அப்போ இது இல்லாது போனால் அது இல்லாமல் போகும். அப்போ எது இல்லாமல் போகணும்? அப்போ உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது வெளியில் இருக்கிறதா என்று ஒரு தேடலை நாங்கள் சத்திய போதனையின் சத்திய தர்மத்தை கேட்டு இதை தெரிந்து கொண்டு வழியாக நடைமுறைத்து படுத்தி பார்க்கும்போது, இப்போ கண்களுக்கு தெரிவது வர்ணம், காதுக்கு கேட்பது சத்தம், சத்தமும் வர்ணமும் இணைந்தது வெளியில் இருக்கிறதா என்ற சத்தியத்தினூடாக நாங்கள் பார்க்கும்போது நடைமுறையில், அப்போ கண்களுக்கு தெரிவது மாமரம் என்று நாங்கள் சொல்கிறோம். மாமரம் என்பது வெளியில் இருக்கிறதா? கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம், காதுகளுக்கு கொடுத்தார்கள் சத்தத்தை, இது மாமரம் என்று. அப்போ மாமரம் வெளியில் இருக்கிறதா என்று பார்த்தால் வெளியில் மாமரம் கிடையாது. மாமரம் என்பது ஒரு எண்ணம் தான்.
அப்போ கைகளால் நாங்கள் ஸ்பரிசம் செய்து பார்த்தால் கைகளுக்கு அகப்படுவது ஒரு இறுக்கமான பாரமான ஒரு தன்மை. மூக்கால் நாங்கள் முகர்ந்து பார்த்தால் ஒரு வாசனை மற்றும் துர்நாற்றம். நாக்கால் நாங்கள் நக்கி பார்த்தால் அது ஒரு சுவையைத்தான் உணர முடியும். அப்போது இந்த உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் மாமரம். இப்போ மாமரம் என்ற நாங்கள் சொல்வதை ஒரு வெளிநாட்டவரை கூப்பிட்டு இதை கேட்டால் நாங்கள் மாமரம் என்று சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா அவர் சொல்வார் மெங்கொற்றி அப்படின்ட்டு. அதே ஒரு ஜப்பான்காரரை கூப்பிட்டு கேட்டால் அவர் சொல்லுவார் சாங் அல்லது சீங் என்ற ஒரு சத்தத்தை அவர் கொடுப்பார். சிங்கள மொழியில் பேசும் ஒரு மனிதரை கூப்பிட்டு கேட்டால் அவர் சொல்லுவார் அம்பகாஹா அப்படிம்பார். இப்போ இந்த 4 மனிதர்களையும் சொல்லும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வேறு சத்தங்களை கொடுக்குறாங்க. அப்போ மாமரம் என்பது உண்மையா, மெங்கோட்ரி உண்மையா, சாங் சீங் உண்மையா, அம்பகாஹா உண்மையா என்று பார்த்தால் இங்கே எதுவுமே உண்மை கிடையாது. இவை அனைத்தும் எண்ணங்கள். எங்களுக்கு போட்டுக்கொண்டதை நாங்கள் பிடித்து கொண்டு இருக்கிறது என்ற பிடிப்பில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே தவிர அது உண்மை கிடையாது. இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் இருப்பது ஆத்ம துஷ்டியில். ஆன்மா என்ற துஷ்டியில் இருந்து விடுதலை அடைந்தால் நீங்கள் மரணத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள், துன்பத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள் என்று. அப்போது இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இங்கே கூறுகிறார்கள். இது இல்லாது போனால் அது இல்லாமல் போகும். உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது மாமரம் என்பது வெளியில் இல்லை, மனதில் தான் இருக்கிறது. இது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது அவர் மாமரத்திலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போது இது இல்லாது போனால் அது இல்லாமல் போகும். அப்போது மாமரத்திலிருந்து விடுதலை அடைந்தவர் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போ காரணம் பலன் என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் இங்கே போதனை செய்கிறார்கள். அப்போ இது பிறந்தால் அது பிறக்கும் என்று இங்கே கூறப்படுவது பிறந்தது என்ன? மனதில் தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம், மனதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மனதில் பிறந்து எண்ணங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம்தான் நான், அது எனது, அது என்னுடைய ஆன்மா. அப்போ அந்த எண்ணத்திலிருந்து நான் விடுதலை அடைந்து விட்டால் அப்போது நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. அப்போது நான் என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைகிறோம். அப்போது நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. அப்போது ஏதம் மம ஏசோ அமஸ்மிங் ஏசோமே அத்தா என்ற நான் என்னுடைய ஆன்மா என்ற துஷ்டியில் தான் நான் இவ்வளவு காலம் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்போது மாமரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் இருந்தோம். அப்போது அந்த துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது நேதா மம நேசோ அமஸ்மிங் நேசோமே அத்தா என்ற நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது அவர் என்ற துஷ்டியிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போ அவரே இல்லாமல் போகும் விதம் இதுதான். அப்போது எனக்கு நான் இருக்கிறேனா? எனக்கு நானே கிடையாதப்போ, எனக்கு நானே இல்லாத போது என்ன இருக்கிறது என்று ஒன்றும் இல்லை, ஏதும் இல்லை. ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை. அப்போது இது பிறந்தால் அது பிறக்கும். மனதில் பிறந்திருக்கிறோம், மனதில் பிறந்திருக்கிறோம் என்ற துஷ்டியில் இருக்கும்போது நாங்கள் இருப்பது ஆத்ம துஷ்டியில். ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தால் நான் என்று இங்கே இப்போ ஒருத்தர் கிடையாது. இப்போ மனம் என்பது தான் ஆன்மா. ஆன்மாவும் மனமும் 2 கிடையாது. பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. சத்தமும் வர்ணமும் இணைந்த போது இருக்கிறது என்று பிடித்து கொண்டது. அப்போ இருக்கிறது என்று பிடித்து கொண்டது ஆத்ம துஷ்டி இது மனதில் தான் உருவானது. மனம் உருவான விதத்தில் தான் ஆன்மா உருவானது. அப்போ ஆன்மா வேறு, மனம் வேறு என்று இங்கே 2 கிடையாது. அப்போது பிறந்தது மனதில். அப்போது பிறந்ததில் இருந்து நாங்கள் விடுதலை அடைந்தால் மனதிலிருந்து விடுதலை அடைவோம். மனதிலிருந்து விடுதலை அடைந்தால் நான் என்று இங்கே ஒருத்தர் கிடையாது, எனதென்று இங்கே ஒன்று கிடையாது, என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று கிடையாது. அப்போது
அப்போது ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடையும் வழி இங்கே தான் பிறக்கிறது. அப்போது இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இதில் மீண்டால் அதில் மீளுவோம். அப்போது இதில் மீண்டால் அதில் மீள்வோம் என்றால், அப்போ நாங்கள் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மீண்டால் கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை. அப்போது காதுகளுக்கு கேட்பது வெளியில் இல்லை. அப்போது மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது வெளியில் இல்லாத போது அப்போது வெளி உலகத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைகிறோம். அப்போது இதிலிருந்து மீண்டால், உற்பத்தி நிலையங்களிலிருந்து நாங்கள் மீண்டால் உலகத்திலிருந்து மீள்கிறோம். இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். காரணம் அதன் பலன் என்ற இமஸ்மிங் சதி இதங் ஹோதி இமஸ்மிங் அசதி இதன் நஹோதி இமஸ்ஸ உப்பஜ்ஜதா இதங் உப்பஜ்ஜதி இமஸ்ஸ நிருத்தா இதங் நிருஜ்ஜதி என்ற இது இருக்கும் வரை அது இருக்கும், இது இல்லாது போனால் அது இல்லாமல் போகும், இது பிறந்தால் அது பிறக்கும், இதில் மீண்டால் அதில் மீள்வோம் என்ற காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். ஏதும் படித்த சம்பூதா ஏது நிருத்தா நிருஜதி. காரணம் இருக்கும் வரை அதன் பலன் கிடைக்கும், காரணம் இல்லாது போனால் அதன் பலன் என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்து புத்த சுபாவத்துக்குள் வந்து பிறப்பு இறப்பு என்ற துன்பகரமான பயணத்திலிருந்து விடுதலை அடைந்து, ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்து, ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்து, நிர்வாண சுவையை பெற்று புத்த சுபாவத்தை அடைவோம் என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அந்த சத்திய தர்மத்தை கேட்டு வழிக்கு நடைமுறைக்கு வந்து கையாண்டு பார்த்தால் நாங்கள் புத்த சுபாவத்தை அடைவோம், உலகத்தை வெல்வோம், மரணத்தை வெல்வோம். அப்போது உற்பத்தி நிலையங்களிலிருந்து விடுதலை அடைந்தால், காரணமாக வந்த உற்பத்தி நிலையங்களிலிருந்து விடுதலை அடைந்தால் பலனென்ற ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைவோம். அப்போது ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தால் நான் என்று இங்கே ஒருத்தர் கிடையாது, எனதென்று இங்கே ஒன்று இல்லை, என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று கிடையாது. அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை தான் இவர் புரிந்து கொள்ளுகிறார். அப்போ இதுதான் விதர்சனா சமாதி. இப்போ இந்த சமாதி நிலையானது உற்பத்தி நிலையங்களிலிருந்து விடுதலை அடைந்த போது சமாதி நிலை, இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட சுபாவம் சமாதியாகுகிறது. இந்த மனம் ஒரு நிலையை அடைகிறது. மனதிலிருந்து விடுதலை அடைந்த போது சாந்தமான இனிமையான சுவையை இங்கே இவர் பெற்றுக்கொள்கிறார். அப்போது பெற்றுக்கொள்ளுபவர் என்று இங்கே ஒருத்தர் கிடையாது. அவர் என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது மனம் சமநிலையை அடைகிறது. 2 உச்சக்கட்டங்களிலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போ இருக்கிறது இல்லை, இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு என்ற 2 உச்சக்கட்டங்களிலிருந்து விடுதலை அடைந்தவர் இந்த உற்பத்தி நிலையங்களிலிருந்து விடுதலை அடைகிறார். அவர் உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார், மரணத்தை வெல்கிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இந்த சத்தியத்தை நீங்களும் கேட்டு இதை கையாண்டு நடைமுறைப்படுத்தி பார்த்தீர்களானால் உங்களாலும் இதை கையாள முடியும். நீங்களும் இந்த சுபாவத்தை கையாள்வீர்கள். அப்போது இது ஒரு சிலபஸோ கற்பனை கதையோ கிடையாது, நடைமுறை பக்கம்தான் இருக்கிறது. அப்போது இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள், உங்களாலும் இதை உறுதியாக்கி கொள்ள முடியும். அப்போது இந்த உறுதியான சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போ இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும். திருவன் சரணாயி.